Tandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. நேர்களே, பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்த அளவுக்கு பதற்றம் அதிகரிச்சுட்டே போகுதுன்றத செய்திகளில் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கடைசியாக 2019 புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் 2 நாட்டு விமானப்படை இடையே சண்டை ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்ட ஆயுதங்கள் இப்போ பாகிஸ்தானை அச்சமடைய செய்திருப்பதா பாதுகாப்பு வல்லுநர்களே சொல்றாங்க. அதை பற்றி தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது தந்தையின் பாட்காஸ்ட் வழங்குவதற்காக நான் பார்த்திபன். ஒரு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யறதுல விமானப்படை மிக முக்கிய பங்காற்றுது. முதல்ல எதிரி நாட்டுக்குள்ள போய் தாக்குதல் நடத்துறது, எதிரி படைகளை கட்டுப்படுத்துறது, தரைப்படை மற்றும் கடற்படைக்கு வழிகாட்டுறதுன்னு சண்டையில முன்னாடி நிற்கிறது என்னமோ விமானப்படை தான். விமானப்படை வல்லமையை பொறுத்த வரைக்கும் எதிரிக்கு வேகமான பதிலடி கொடுக்கும் போர் விமானங்கள், அப்புறம் எதிரியோட ஆயுதங்களை தகர்க்கும் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு, இது ரெண்டுமே ரொம்பவே முக்கியம். இந்தியா விமானப்படையில விமானங்களை நவீனமாக்குவதோட ரஃபால் விமானங்களையும் வாங்கியிருக்கு. வான் பாதுகாப்பு கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட இந்தியாலேயே சொந்தமா தயாரிச்ச பிருத்வி வான் பாதுகாப்பு அமைப்பு, அதாவது பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அஸ்வின் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு, அப்புறம் ஆகாஷ் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு உள்ளிட்டவற்றை வச்சிருக்கோம். அது போக ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கப்பட்ட S-400 வான் பாதுகாப்பு கட்டமைப்பையும் எல்லையில கண்காணிக்க வச்சிருக்கோம். நம்ம விமானப்படைக்கு வலு சேர்க்கும் விதமா ரஷ்யா கிட்ட இருந்து 35,000 கோடி ரூபாய் மதிப்புல 5 S-400 வான் பாதுகாப்பு கட்டமைப்பை மத்திய அரசு வாங்க ஒப்பந்தம் செஞ்சுச்சு. அமெரிக்காவோட பொருளாதார தடை எச்சரிக்கையெல்லாம் தகர்த்து போடப்பட்ட இந்த சிறப்பு ஒப்பந்தத்தின்படி 3 வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் இந்தியாவுக்கு வந்துடுச்சு. இன்னும் 2 சீக்கிரமே வந்துடும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவில் இந்த S-400க்கு சுதர்ஷன் வான் பாதுகாப்பு கட்டமைப்புன்னு பெயரிடப்பட்டிருக்கு. ஏன்னா சுதர்சன சக்கரம் போல எதிரிகளோட தாக்குதல்களை எல்லாம் சிதறடிக்கும் இந்த S-400. இதில் இருக்கக்கூடிய ரேடார் கட்டமைப்பு 400 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும் பகுதிகளை கண்காணிக்கும். அதுக்கு உள்ள வரும் ஏவுகணைகள், விமானங்கள், ட்ரோன்கள், இதை பற்றியெல்லாம் வார்னிங் அலர்ட், அதாவது எச்சரிக்கை சமிக்ஞையை அனுப்பும். உரிய கட்டளையை பெற்றதும் எதிரி நாட்டு விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்களை குறிவச்சு பதில் ஏவுகணைகளை வீசி அழிச்சிடும். இப்படி ஒரே நேரத்தில் 80 இலக்குகள் மேலே பதிலடி ஏவுகணைகளை வீசி தகர்க்க வல்லது தான் இந்த S-400. வல்லமை வாய்ந்த S-400 ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்பை இந்திய விமானப்படை ஏற்கனவே பரிசோதிச்சு பார்த்துருக்கு. அப்போ 80% எதிரி விமானம் ஏவுகணைகளை வானிலேயே சுட்டு தகர்த்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. மீதம் விமானங்கள் இந்திய எல்லைக்குள்ள இலக்குகளை தாக்காமலேயே திரும்பியதால தப்பியதாகவும் சில வான் பாதுகாப்பு அமைப்பால இடைமறிக்கப்பட்டதுன்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த ரஃபால் போர் விமானமும் S-400 ஏவுகணை பாதுகாப்பு கட்டமைப்பும் பாகிஸ்தானுக்கு நைட்மேரை கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள்ன்றது தான் பாதுகாப்பு வல்லுநர்களுடைய கணிப்பாக இருக்கு. கடைசியாக 2019 வருஷம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே விமானப்படை அளவில் மோதல் ஏற்பட்டுச்சு. ஏன்னா 2019 பிப்ரவரி 14 புல்வாமாவில் இராணுவத்தை குறிவச்சு ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதலில் 40 CRPF வீரர்கள் உயிரிழந்தது நாடு முழுவதுமே கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. இப்போ பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலால் எழுந்த கோபம் அப்பவும் இருந்துச்சு. தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க இந்திய விமானப்படையும் களமிறங்குச்சு. 1971 போருக்கு பிறகு எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்ச இந்திய விமானப்படை பாலாகோட்ல ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகளோட முகாம்களில் குண்டு வீசி தாக்குச்சு. இந்திய விமானப்படையோட MiG-21 ரக விமானத்தில் போன விங் கமாண்டர் அபிநந்தன் பாகிஸ்தானோட F-16 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தினார். இந்த F-16 விமானம் பாகிஸ்தான் விமானப்படையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமானம். அமெரிக்க தயாரிப்பு விமானமான இந்த F-16 பாகிஸ்தான் விமானப்படையை வலுவாக்குதுன்னே சொல்லலாம். 1980களில் ஆப்கானிஸ்தானில் சோவியத் படையெடுப்புக்கு எதிராக பாகிஸ்தானோட கைகோர்த்துச்சு அமெரிக்கா. அப்போவே பாகிஸ்தானுக்கு F-16 விமானங்களையும் கொடுத்துச்சு. பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை சோதிச்ச அப்புறம் தான் F-16 விமானங்களோட விற்பனையை அமெரிக்கா நிறுத்துச்சு. தொடர்ந்து நியூயார்க் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு F-16 விமான விற்பனையை மீண்டும் தொடங்குச்சு அமெரிக்கா. ஆனால் இந்த முறை விமானங்களை எதற்கு பயன்படுத்தலான்ற நிபந்தனையை போட்டிருக்கிறது அமெரிக்கா. F-16 விமானங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பயன்படுத்தலாம், ஆனால் இந்தியாவுக்கு எதிராக நிறுத்தக்கூடாதுன்றது தான் அந்த நிபந்தனை. ஆனால் சொன்ன வார்த்தையை காப்பாத்துச்சா பாகிஸ்தான்? 2019 இந்தியா பாகிஸ்தான் விமானப்படைக்கு இடையே மோதல் வெடிச்சப்போ F-16 விமானங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தினது அம்பலமாச்சு.
F-16 விமானத்திலிருந்து மட்டுமே ஏவக்கூடிய ஆம்ராம் ஏவுகணையின் சிதைவு பாகங்களை ஆதாரமா இந்தியா வழங்குச்சு. 2019 இந்த சண்டை நடைபெற்ற போது இந்தியாவிடம் ரஃபால் விமானங்களும் கிடையாது, S-400 வான் பாதுகாப்பு கட்டமைப்பும் கிடையாது. ஆனா இப்போ இந்தியா மேற்கு மற்றும் கிழக்கு எல்லையில நிலைநிறுத்தி இருக்கும் இந்த S-400 வான் பாதுகாப்பு கட்டமைப்பால பாகிஸ்தான் கிட்ட இருக்க அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களை சுலபமா இரையாக்க முடியும். ரஷ்ய தயாரிப்பு S-400 வான் பாதுகாப்பு கட்டமைப்பு அமெரிக்காவோட F-16 விமானங்களை தகர்க்கும் வகையிலேயே வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள். F-16 விமானம் திறமையானதுனாலுமே அந்த விமானத்தை யுக்ரைன்ல ரஷ்யாவோட S-400 வான் பாதுகாப்பு கட்டமைப்பு தகர்த்தெறிஞ்சிருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. இப்போ மேற்கு எல்லையை குறிவச்சு நிறுத்தப்பட்டிருக்கும் S-400 வான் பாதுகாப்பு கட்டமைப்பிடம் F-16 விமானங்களால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் F-16 விமானங்கள் போக சீன தயாரிப்பு J-10, JF-17 உள்ளிட்ட போர் விமானங்களையும் வச்சிருக்கு. இதெல்லாம் நவீன விமானமாகவும் சொல்லப்படுது. ஆனா தொழில்நுட்ப கோளாறு காரணமா பாகிஸ்தான்ல அடுத்தடுத்து இந்த JF-17 விமானங்கள் விபத்துக்குள்ளாகி வர்றதையும் நாம இங்க குறிப்பிட வேண்டும். ரஃபால் போர் விமானங்களோட வல்லமை ஆப்கானிஸ்தான், லிபியா, ஈராக், சிரியா உள்ளிட்ட போர்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சீன விமானங்களோட திறமை எந்த போர்லையும் நிரூபிக்கப்படலை. போர் விமானங்களோட வல்லமை சென்சார் மற்றும் துல்லியமான தாக்குதலை சார்ந்தது. அந்த வகையில் F-16 விமானங்களை விட ரஃபால் விமானங்கள் வல்லமை பெற்றதாக குறிப்பிடுறாங்க துறை சார்ந்த வல்லுநர்கள். இந்தியா 1998 ரஷ்யா கிட்ட இருந்து சுகோய் விமானங்களை வாங்கியிருந்துச்சு. அதுக்கப்புறம் போர் விமானங்கள் எவ்வளவோ நவீனமயமாக வந்துடுச்சு. அந்த வகையில் இந்தியா வாங்கியிருக்கும் ரஃபால் போர் விமானங்கள் தாக்குதல் மற்றும் பதிலடியில் திறமையானவைன்னு சொல்கிறாங்க. அதாவது மேலே, கீழே மற்றும் பக்கவாட்டு பகுதியை கண்காணிக்கும் வல்லமை கொண்ட ரஃபால் டாக் ஃபைட்னு சொல்லப்படுற மோதல்ல தன்னோட வல்லமையை நிரூபிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வானில் 2 போர் விமானங்கள் ஆக்ரோஷமாக நேரடியாக சண்டையிடுவது தான் டாக் ஃபைட்னு சொல்லப்படுது. அந்த வகையில் பயிற்சி ஒன்றுத்தில் F-22 விமானங்களையே ரஃபால் போர் விமானம் டாக் ஃபைட்டில் வீழ்த்தியிருக்கான். சீன விமானங்களையும் சிதைக்கும் வல்லமை ரஃபால் கிட்ட இருக்கிறதாவே அவங்க சுட்டி காட்டுறாங்க. 2019 மாதிரி இல்லாமல் இந்தியா இப்போ வாங்கியிருக்கக்கூடிய S-400 வான் பாதுகாப்பு கட்டமைப்பும் சரி, ரஃபால் போர் விமானங்களும் சரி, பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்களுடைய சீண்டல்களுக்கு எதிராக இந்தியா தரப்பிலிருந்து சிம்ம சொப்பனமாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க பாதுகாப்பு வல்லுநர்கள். போர்க்களம் அவ்வளவு சுலபமாக இருக்க போகிறதில்ல. போரை தேடி போகிற நாடு இந்தியாவும் இல்லை, அதே நேரம் சீண்டுற எதிரிகளை சின்ன பின்னமாக்கும் வல்லமையும் நமக்கு இல்லாமல் இல்லை. இதை நம்மோட எதிரிகளும் புரிந்து கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது என்றே சொல்லலாம். Dandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.